என்னை பொறுத்தவரை எப்படி என்று பார்ப்பேனே. இந்த காலத்துல நல்லது பண்றது கூட கெட்டவனா இருக்கணுமாக்கா? ஜெசியக்கா என்ன எமோஜி அது? அடப்பாவி! அப்ப நீ நல்லவ இல்லையா? அப்படித்தானே யோசிக்கிறீங்க? இன்னைக்கு சுப்பு கிட்ட பேசவே இல்லை. சாரை நாளைக்கு கூப்பிட்டுருவோம். நாளைக்கு லீவு தானே. சாரு மதியத்துக்கு மேலே தான் வருவார். 2 மணிக்கு மேலே தான் கடை பூட்டிட்டு வருவார். ஜெஸ்ஸி அக்கா டைம் ஆச்சுக்கா, நீங்கள் போய் தூங்குங்கக்கா. பாபி அக்கா நீங்களும் போய் தூங்குங்க. நம்மளன்னு ஒரு ஆளு நடிச்சு இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே தம்பி, நீங்கள் போய் தூங்குங்கக்கா. ஜெஸ்ஸி அக்கா நீங்களும் போய் தூங்குங்க. இவ்வளோ நேரத்தில் உங்களையும் நான் கஷ்டப்படுத்தணும். அப்போ நீ தனியாக இருப்பியா? நம்ம எப்பவுமே தனி தான்க்கா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இவர் கிரேட் தம்பி. ஓகே ஓகேக்கா. தனியாக இருக்கிறது தாங்க பெட்ரு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே ஓகே ஜெஸ்ஸி அக்கா, பாருங்க. நாளைக்கு நான் காலையில் லைவ் போடுறேன்னு நினைக்கிறேன். ஒரு 10 மணி இல்லைனா 11 மணி. அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு போடுறேன். நீங்களும் தூங்குங்க. இவ்வளோ நேரம் தம்பி இருக்கான்னு ஜெஸ்ஸி அக்கா பாவம் இவ்வளோ நேரம் இருந்தாங்க. ஒரு ஆள் இருக்கீங்க. ஹேண்ட்ஸ் அப். நீயும் போய் தூங்கு போ. ஓகேக்கா. அக்கா சொன்னால் கேட்பாம இருப்பேனா? ஓகே, குட் நைட்க்கா. பாபி அக்கா இருக்கீங்களா? குட் நைட். ஜெஸ்ஸி அக்கா குட் நைட். அக்கா சொன்னால் கேட்கணும், கரெக்டு தானேங்க்கா? பாய்க்கா. குட் நைட்க்கா. சரி ஜெஸ்ஸி அக்கா, நாளைக்கு பார்க்கலாம். பாய்க்கா.